மக்களோட தியான மண்டபம் இது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா நீங்க? கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா நீங்க? வணக்கம். நான் எங்கேருந்து வரீங்க நீங்க? முதல் தடவை வரேங்க கோயிலுக்கு. என்னோட சொந்தக்கார சொல்லி தான் வரேங்க. மூலவருக்கு கிளிக்க இருக்காரு. இந்த இடம் வந்து பிரமிப்பா இருக்கு. ஆஞ்சநேயர் வந்து மூலவருக்கு பின்னாடி வந்து அமர்ந்து தியானம் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. இது ஆக்சுவலாக இவங்க வந்து மெடிடேஷன் சொல்லி சொல்றாங்க. நான் வந்து ரொம்ப தீவிரமான சீவன் இருக்கேன். நான் எங்கேயோ போயிருக்கேன், ஜீவசமாதி இடத்துலாம் போயிருக்கேன், தேடி தேடி போயிருக்கேன். இப்போ கூட நான் பேசுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே யூஸ் ஒன்ஸாக தான் இருக்கு. இது 2வது வாட்டி உள்ள வரப்போ எனக்கு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அதே மாதிரி தான். எங்கெங்கேயோ போய் தேடி அந்த ஜீவசமாதியில் உட்காந்து ஒரு நிம்மதியோ ஒரு மன அமைதியோ தேடி உட்கார்றப்போ கிடைக்கிற அந்த ஒரு அமைதி இங்க எனக்கு உள்ள வந்த அந்த கொஞ்ச நேரத்துல எனக்கு அது உணர முடிஞ்சது. எனக்கு வந்து நீங்க அவரை கொஞ்சம் காமிங்க, கொஞ்சம் காமிங்க. அவர் உட்கார்ந்துருக்க அந்த அந்த நிலை இருக்கீங்களா, அந்த நிலை வந்து நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கும். யாரா இருந்தாலும் சரி, எந்த சாமி வேணா நீங்க கும்பிடலாம். ஆனா மன அமைதியை தேடுறீங்க, இல்ல என் மனசை வந்து ஒரு நிலைப்படுத்த முடியல, ரொம்ப ஒரு மாதிரி அலம் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல எழுதிங்க அப்படின்னா இங்க வந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப எனக்கு உண்மையாவே நான் வந்து சவுத் இந்தியாவில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிவன். நான் நிறைய சாமிகள் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன், ஆனா சிவனை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஜீவசமாதியை தேடி போவேன். அங்க இருக்கிறது இவங்க வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு புராணம் சொல்லுது. ஏன்னா சிரஞ்சீவியா இருக்காரு புராணம் சொல்லுது. எனக்கு தெரியல என்ன மாதிரி ஒரு உணர்வு அப்படின்னு தெரியல. ஆனா அது உண்மையாவே இங்க இந்த இடத்த விட்டு இறந்து போறதுக்கு மனசு வரும். நான் எப்பவுமே வந்து ஆஞ்சநேயர் கோயில் போனாலோ இல்ல ராமர் கோயில் போனாலோ ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல உட்காந்து இந்த மாதிரி இந்த நிலையில உட்காந்து 108 தடவை ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவேன். இங்க எனக்கு அது கூட சொல்ல தோணல, பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. அந்த பொசிஷன்ல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு அது உண்மையாவே எனக்கு வேற எதுவும் பேச வரல. ரொம்ப நன்றி. இதை எனக்கு காமிச்சதுக்கும் இங்க வர வச்சதுக்கும் வந்து நான் இன்னும் மூலவரை பார்க்கல. ஏன்னா இன்னும் பூஜை பண்றது வரல. பட் இருந்தாலும் இந்த இடம் எனக்கு இதை பார்த்ததே வந்து ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்துல எப்படி அவர் உட்காந்து ஒரு தவணையில உட்காந்து அவரோட குருவா இருந்த இல்ல அவர் குருவா ஏற்றுக்கிட்ட ராமரையும் எப்படி தவம் செஞ்சு வழிபட்டாரோ அவர் கூடவே உட்காந்து இப்போ நான் தவத்துல இருக்க மாதிரி இல்ல வழிபடுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு கிடைக்கும். அது தெரியல, எல்லாருக்கும் கிடைக்கணும். கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். எந்த காட்டும் இல்லாம டைரக்டா தான் வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அமோகமா இருக்கு. ரொம்ப நன்றி. கோயில் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும், நிறைய பேருக்கு வரணும். ஏன் அப்படின்னா எங்கெங்கயோ போறாங்க நிம்மதியை தேடி, ஏதேதோ டைவெர்ட் பண்ணி எங்கெங்கயோ போறாங்க ஜனங்க. அதுவும் ரொம்ப சின்ன வயசுல இருப்பாங்க. நான்லாம் வந்து சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்போ நல்லா படிக்கணுமா கோயில் போய் சுத்திருக்கவங்க. ஆனா ராமர் கோயில் போவேன், ராமர் கோயில இன்ஜினியர் இருப்பாரு. அப்படிலாம் வந்ததுதான் நான் இங்க ரொம்ப சொல்றேன். இதை போய் சுத்தி காமிச்சிருங்க, இந்த இடத்த சுத்தி காமிச்சிருங்க. உண்மையாவே கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த கடைசியான விஷயம் நான் சொல்றது கொஞ்சம் கிட்ட வந்து பேசுறது கேட்கலன்னா இங்க இவரோட ஜீவசமாதி பத்தஞ்சலி ஜீவசமாதி வந்து நம்ம திருச்சியில இருக்கு.
அங்க வந்து எங்க இருக்குன்னா பிரம்ம கோயில் இருக்கு, பதஞ்சலி ஜீவசமாதி. அந்த கோயில்ல நான் வந்து தேடிதான் போனேன். அந்த கோவிலுக்கு நான் வந்து கோயில் போனேன் அப்படின்னா சிவனை பார்ப்பேன், போய் எங்க ஜீவசமாதியிலும் அவங்க உட்காந்துருவேன். ஏன்னா நம்ம போய் இதை கூட அதை கூட வேண்டதுக்கு பதிலா நீ போய் அங்க சும்மா உட்காந்தாவே உனக்கு என்ன தரணும்ன்றது கடவுளுக்கு தெரியும். அது அப்படியே உனக்கு நடக்கும். ஆனா நம்பிக்கை. அந்த பதஞ்சலி கிட்ட நான் போய் உட்காந்து தானம் பண்ணப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி வாயா இருந்தது, ஒரு மாதிரி பெற்ற வெளியா இருந்தது. அந்த நிலை இங்க ஏற்படுது. எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் பேசிட்டே தான் இருக்கேன். இங்க பாருங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் மேல பேசிட்டு இருப்பேன் பாருங்க. இன்னும் எனக்கு அதே மாதிரி உணர்வு தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.